இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் நிறைவடைந்ததை அடுத்து இரண்டு அணிகளுக்கும் இடையிலான ஒருநாள் தொடர் இடம்பெற்று வருது. இதுல இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டி நேற்றைய தினம் இடம்பெற்றது. இந்த போட்டியில நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்க அணி முதல்ல பந்து வீச்ச தெரிவு செய்திருந்தாங்க. முதல்ல களமிறங்கிய இந்திய அணி சார்பில் ஓபனர்கள் சிறப்பா செயல்படல. முக்கியமா ரோஹித் சர்மா 8 பந்துகளுக்கு 14 ஓட்டங்கள் மட்டுமே பெற்றுக் கொடுத்திருந்தாரு. யசஸ்வி ஜெய்ஸ்வால் 38 பந்துகள்ல 22 ரன்களை மட்டும் எடுத்து நடைய கட்டியிருந்தாரு. அடுத்ததா விராட் கோலி மற்றும் ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேருமே களமிறங்கியிருந்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான போட்டியாக பார்க்கப்பட்டது. ஏன்னா அவருடைய ஒரு நாள் சராசரி ஃபார்மட் வந்து 17ஆக மட்டுமே இருந்தது. அதனால இந்த போட்டியில அவர் அபாரமா செயல்படணும் அப்படின்ற கட்டாயத்துல இருந்தாரு. அது மட்டும் இல்லாம விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் கடந்த போட்டியில சதம் அடிச்சிருந்தாரு. 135 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து ஆட்ட நாயகனாகவும் தெரிவாக்கியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது நேற்றைய போட்டியில அவர் கலக்குவாரா இல்ல சதம் அடிப்பாரா அடிக்க மாட்டாரா அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில 2 பேருமே களமிறங்கி இருந்தாங்க. ஆரம்பத்துல சுமாரான ஆட்டம் இருந்த போதும் போக போக அவங்களுடைய ஆட்டம் சூடு பிடித்து மிகப்பெரிய ருத்ர தாண்டவத்தையும் அந்த கிரவுண்ட நடத்தினாங்கன்னு சொல்லலாம். இப்படி எதிர்பார்ப்புக்கு மத்தியில் விளையாடி 2 பேருமே 156 பந்துகளை 195 ஓட்டங்களை பார்ட்னர்ஷிப்பா எடுத்திருந்தாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் 105 ரன்கள் அடித்த வேளையில் ஆட்டம் இழந்திருந்தாரு. விராட் கோலி 102 ரன்கள் எடுத்த நிலைமையில ஆட்டம் இழந்திருந்தாரு. ருத்ராஜ் கெய்க்வாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் 83 பந்துகள்ல 12 பவுண்டரி 2 சிக்ஸர் உட்பட 105 ரன்களை அவர் எடுத்திருந்தாரு. விராட் கோலி 93 பந்துகள்ல 7 பவுண்டரி 2 சிக்ஸர்களை நேற்றைய தினம் விளாசி இருந்தாரு. இப்படியே 2 பேரும் அதிரடி காட்ட ஸ்கோரும் மலமல அப்படின்னு கூடுனுச்சு. அதுக்கு பிறகு 2 பேருமே அவுட் ஆகும்போது கேப்டன் KL ராகுல் களமிறங்கினார். அவர் பங்குக்கு அவரும் சிறப்பான ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்தாரு. 43 பந்துகள்ல 6 பவுண்டரி 2 சிக்ஸர்கள் அடிச்சு 66 ரன்களை நேற்றைய தினம் பெற்றுக் கொடுத்திருந்தாரு. இவருக்கு துணையா ரவீந்திர ஜடேஜாவும் பொறுமையா விளையாடி 27 பந்துகளுக்கு 24 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம இருந்தாரு. முடிவுல 50 ஓவர் முடிவுல 358 ஓட்டங்கள் பெற்றுக்கொண்டாங்க இந்திய அணி 5 விக்கெட் இழந்த நிலைமையில. தென்னாப்பிரிக்க அணியை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் மட்டும் ஒயிட் பால் 20 ஒயிட் பால் வீசி இருந்தாங்க. 20 ஓட்டங்களை ஒயிட் பால் மூலமாகவே வாரி வழங்கியிருந்தாங்க. தென்னாப்பிரிக்க அணியில லுங்கி நெகிடி மட்டுமே 6 எக்கானமிக்கும் குறைவா பந்து வீசினார்னு சொல்லலாம். கபின் பாஸ், எய்டன் மாக்ரம், நன்ரே பர்கர், மார்க்கோ யான்சன், கேசவ் மகராஜ் எல்லோருமே தொடர்ச்சியா அதிக ரன்களையும் நேற்றைய தினம் விட்டு கொடுத்திருந்தாங்க. இதுல யான்சன் மட்டும் 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு. நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கோலி மிகப்பெரிய வரலாற்று சாதனை படைத்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு நாள் ஃபார்மேட்ல வெவ்வேறு மைதானங்கள்ல அதிக சதம் அடித்தோர் பட்டியல விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கர் 2 பேருமே முதலிடத்தை பகிர்ந்து கொண்டிருக்காங்க. சச்சின் 34 வெவ்வேறு மைதானங்கள்ல சதம் அடித்த நிலையில ராய்ப்பூர்ல சதம் அடித்ததன் மூலம் அந்த சாதனையை விராட் கோலி சமன் செஞ்சிருந்தாரு. இதன் மூலமா இந்திய அணி 50 ஓவர்கள்ல 358 ரன்கள் நேற்றைய தினம் பெற்றுக் கொண்டுச்சு. இது தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக இந்தியா பெற்றுக்கொண்ட 2வது மிகப்பெரிய ஸ்கோரா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி 2010ஆம் ஆண்டுல தான் குவாலியர் மைதானத்துல இந்திய அணி 401 ஓட்டங்களை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக பெற்றிருக்கும் 3 விக்கெட்டுகளை இழந்திருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அந்த தொடருக்கு பிறகு நேற்றைய தினம்தான் அதிக ஸ்கோர் விளாசப்பட்ட ஒரு போட்டியாக இந்தியாவுக்கு மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனா நேற்றைய தினம் பலருக்கும் டைம் டிராவல் பண்ணி 2016க்கு போன மாதிரி இருக்கும். ஏன்னா நேற்றைய தினம் விராட் கோலி அவருடைய 84வது சதத்தை விளாசி இருந்தாரு. அதனால அவர் வந்து ரன் மெஷின் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றத கேட்கக்கூடியதா இருக்கு. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்ல விராட் கோலி அடிக்கக்கூடிய 53வது சதமாக நேற்றைய சதம் பதிவாகி இருந்தது. அதே போல 3 வடிவிலான கிரிக்கெட்லையும் சேர்த்து விராட் கோலி அடித்திருக்கக்கூடிய 84வது சதமாகவும் அந்த சதம் பதிவாகி இருக்கு. இதனால நிறைய பேர் விண்டேஜ் விராட் கோலியை நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு கொண்டாடி வராங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த போட்டிகள்ல விராட் கோலி சதம் அடிப்பது இது 10வது முறைன்னு கூட சொல்லலாம். 10 முறை தொடர்ந்தும் 2 சதங்களை வேற எந்த வீரருமே அடித்ததில்லை. இதன் மூலமா விராட் கோலி புதிய வரலாறு படைச்சிருக்காரு. இதனால 2027 உலகக்கோப்பை தொடர் வரை விராட் கோலி கண்டிப்பா விளையாடுவாரு அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் நம்பிக்கையும் தெரிவிச்சு வராங்க. அண்மையில் நடந்த போட்டிகள் எல்லாமே விராட் கோலி நிறைய போட்டிகளை டக் அவுட் ஆகியிருந்தாரு. என்னடா கோலிக்கு இந்த நிலைமையா, அவர் வந்து ஒழுங்கா விளையாட மாட்டேங்கிறாரு, அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற பல்வேறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் நடந்த பல போட்டி தொடர்களையும் பாத்தீங்கன்னா விராட் கோலியினுடைய பெயர் அதிகமா சேர்க்கப்படாம அவர் களமிறக்கப்படாம இருந்தாரு. முக்கியமா விராட் கோலிக்கும் கம்பீருக்கும் நிறைய பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகளும் கூட வந்திருந்தது. ஆனா அதெல்லாம் தகர்த்து அடுத்தடுத்த போட்டிகள்ல சதம் விளாசி நான் எப்பவுமே கிங் தான், கிரிக்கெட்டினுடைய கிங் நான் தான் ஸ்கோர் மெஷின் அப்படின்றத விராட் கோலி திரும்பவும் நிரூபிச்சிருக்காரு. இதே மாதிரி அடுத்த போட்டியிலையும் விராட் கோலி சிக்ஸர் மெஷினா அடுத்தடுத்த ரன்களை விளாசி தன்னுடைய சதத்தை பதிவு செய்வாரா, ஹேட்ரிக் சதத்தை எட்டி பிடிப்பாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நேற்றைய தினம் 359 அப்படின்ற மிகப்பெரிய ஸ்கோர் எண்ணிக்கை தென்னாப்பிரிக்காவுக்கு இலக்காக நிர்ணயிக்கப்பட்டது. மிகப்பெரிய சேசிங்க எதிர்த்து களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா சார்பில் தொடக்க ஆட்டக்காரர்களாக மாக்ரம், அதே நேரத்துல
பவுமா 2 பேருமே களமிறங்குறாங்க. மார்க்ரம் நேற்றைய தினம் 98 பந்துகளை 110 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. பவுமா 46 ஓட்டங்கள் நேற்றைய தினம் பெற்றுக் கொடுத்திருந்தாரு. அதிரடியா விளையாடிய பிரேவிஸ் நேற்றைய தினம் 56 ரன்களை பெற்றுக் கொடுத்திருந்தாரு. நிதானமா விளையாடிய பிரீட்ஸ்கி நேற்றைய தினம் 68 ரன்கள் ஆட்டமிழக்க அடுத்ததா களமிறங்கிய போஸ் பொறுப்புடன் அப்படியே விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றாரு. இப்படியே போகும்போது யார் பக்கம் வெற்றி போகும் அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில நேற்றைய தினம் 49 ஓவர்களும் 2 பந்துகளும் வீசப்பட்ட நிலைமையில 6 விக்கெட் இழப்புக்கு 362 ரன்கள் அடித்து தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் 1-1 அப்படின்ற கணக்குல சமநிலையில இருக்கு. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடர் வெற்றி பெற தென்னாப்பிரிக்க அணி இந்த ஒரு நாள் தொடரையும் கைப்பற்ற போகுதா, இல்ல தென்னாப்பிரிக்காவுக்கு பதிலடி கொடுத்து இந்திய அணி இந்த ஒரு நாள் தொடரை கைப்பற்ற போகுதா? அடுத்த போட்டியில முடிவு என்னன்னு தெரிஞ்சிடும். நாமளும் சேர்ந்து வெயிட் பண்ணலாம். ஒரு நாள் தொடரை கைப்பற்ற போற அந்த அணி எது? உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.